வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இன் மிக்சிங் இன் ஹெட்ஃபோன்ஸ். இப்போ ஒரு 2-3 வருஷமாகவே நிறைய மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஹெட்ஃபோன்ஸ்லேயே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு கப்பல் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இங்கே மட்டும் இல்லாமல் வெஸ்ட்லேயுமே வந்து ஹெட்ஃபோன்ஸாக அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோஸ்ன்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எங்கே வேணால் மிக்ஸ் பண்ணலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். உங்களுக்கு வேண்டியது ஒரு ப்ராப்பரான ஹெட்ஃபோன். ப்ராப்பரான ஹெட்ஃபோன்னு பார்க்குறப்ப சும்மா ஏதாவது ஒரு கமர்ஷியல் ஹெட்ஃபோன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது. ஒரு நல்ல ஓப்பன் பேக் ஹெட்ஃபோன் லைக் இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பே டைனமிக்ஸோட DT990 ப்ரோ அந்த ஹெட்ஃபோன் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ஒரு என்ட்ரி லெவல் ஹெட்ஃபோன் நான் சொல்லுவேன். இது ஒரு அரவுண்ட் 18,000 ருபீஸ் ஆகுது. பே டைனமிக்ஸ்லனா சோனி MD-MV1 அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு அரவுண்ட் 25,000 வரும். அதுவும் நல்ல ஹெட்ஃபோன். ஸோ இன்னுமே கொஞ்சம் பெட்டர் பட்ஜெட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா வந்து ஒரு 35,000-40,000 ரேஞ்சில் நாய்மனோட ஒரு ஹெட்ஃபோன் இருக்குது, ஓப்பன் பேக் ஹெட்ஃபோன். அது ஃபினாமினல் ஹெட்ஃபோன். அதில் ரைம்னு ஒரு சாஃப்ட்வேர் வரும். ஸோ அது வச்சு நீங்கள் வந்து ஸ்டீரியோ மட்டும் இல்லாமல் டால்பி அட்மாஸ் கூட மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ வந்து அது ஒரு ஃபினாமினல் சொல்யூஷன். உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை இல்லை, யூ வாண்ட் டு மிக்ஸ் வித் த பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் ஆடியோஸ். ஆடியோஸில் வந்து இது LCD2C க்ளோஸ் பேக் ஹெட்ஃபோன். இந்த ஹெட்ஃபோன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேக் க்ளோஸ் பேக்னு ரெண்டு இருக்குது. நான் போட்டுட்ருக்க மாடல் வந்து இஸ் பே டைனமிக்ஸ் ஓப்பன் பேக். இது வந்து க்ளோஸ் பேக் ஹெட்ஃபோன். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பேக் ஹெட்ஃபோன்ஸ் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் உங்களுக்கு. அப்படின்றப்ப அந்த ரொம்ப நேரம் உட்காந்து நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருந்தாலும் அந்த ஃபெட்டிக் இருக்காது. வேறு க்ளோஸ் பேக் ஹெட்ஃபோன்ஸில் வந்து அப்படியே காதை போட்டு அமுக்கிட்டு இருக்கும் அது. ப்ளஸ் ஆல்சோ ஆடியோஸ் மாதிரி ஹெட்ஃபோன்லாம் வந்து ரொம்பவே ஹெவியாக வேறு இருக்கும். ஸோ க்ளோஸ் பேக் ஹெட்ஃபோன்ஸ் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க மிக்சிங்க்கு. ஆனால் வந்து ரெக்கார்டிங்க்கு இது ரொம்ப ஐடியலாக இருக்கும். ஒரு வாய்ஸ் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஓப்பன் பேக் யூஸ் பண்ண முடியாது, அப்போ க்ளோஸ் பேக் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து ரெண்டுக்குமே அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் நாய்மன்லேயும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பேக் மாடலும் அவைலபிளாக இருக்குது, ஓப்பன் பேக்கும் அவைலபிளாக இருக்குது. உங்கள் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்றாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஆடியோஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் பேக் மாடல்ஸ் நிறைய இருக்குது. MM500ன்னு ஒரு மாடல் இருக்குது, அது ஒரு ஃபினாமினல் ஹெட்ஃபோன். ஆடியோஸ்லேயே வந்து கொஞ்சம் பட்ஜெட் ரேஞ்சில் MM100ன்னு ஒரு மாடல் இருக்குது, அது அரவுண்ட் 40,000 வரும். ஸோ 40,000 ரேஞ்சிலேருந்தே நிறைய ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. உங்களுக்கு அப் டு 2.5 lakhs வரைக்கும் ஃபண்டாஸ்டிக் ஹெட்ஃபோன்ஸ்லாம் கிடைக்குது. ஸோ வந்து நீங்கள் எது வேணால் வாங்கிக்கலாம். வேறு ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்டுடியோ மாதிரி செட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஹோம் ஸ்டுடியோவில் நீங்கள் கப்பல் ஆஃப் அக்யூஸ்டிக் பேனல் போட்டிங்கன்னா ரூம் டெட்டன் ஆகும். டெட்டன் ஆகின ரூம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளி ஒரு வாய்ஸ் மிக்சிங் பண்ணுறதுக்கு அது சரியாக இருக்கும். தவிர நீங்கள் மிக்ஸ் பண்ணணுன்னா அந்த ரூமில் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா மிக்சிங் பண்ணுறதுனா ஒரு ப்ராப்பர் அக்யூஸ்டிக்ஸ் பண்ணணும் உங்கள் ஸ்டுடியோ. இப்போ நான் உட்காந்துருக்க ஸ்டுடியோ வந்து என்னோடய புது ஆடியோ மீடியா ஸ்டுடியோ. இது வந்து ஒரு டீசென்ட் பட்ஜெட்டில் நாங்கள் வந்து ப்ராப்பர் அக்யூஸ்டிக்ஸ், இதில் பேஸ் ட்ராப்ஸ் இருக்குது, டிஃப்யூசர்ஸ் இருக்குது, அப்சார்ப்ஷன் நிறைய இருக்குது. இதெல்லாம் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்டுடியோவை. அதை மாதிரி பண்ணணுன்னா அப்வர்ட் ஆஃப் 5 lakhs உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் வேண்டியிருக்கும் ஒரு ப்ராப்பர் ஸ்டுடியோ பண்ணணுன்னா. மினிமல் பட்ஜெட்டில் 50-60,000க்கு மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ் கிடைக்கும். ஆனால் கூட ஒரு நல்ல மானிட்டர் ஸ்பீக்கர் வேணும்னா ஒரு அப்வர்ட் ஆஃப் 1.5 lakhs வேணும் உங்களுக்கு. ஒரு ஆடம் ஆடியோ இல்லைன்னா ஆடியோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நாய்மன்லேயே வந்து 150ன்னு ஒரு மாடல் இருக்குது. ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம். நம்ம இது மாதிரி மானிட்டர் ஸ்பீக்கர்ஸுமே நம்ம சேனலில் நம்ம இனிமேல் ரிவ்யூஸ் பார்ப்போம். ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்டுடியோ என்வாயர்மெண்ட் செட் பண்ணிங்கன்னா தான் ஒரு மானிட்டர் ஸ்பீக்கர் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியும். அது உங்களால் இட்ஸ் அவுட் ஆஃப் ரீச் உங்கள் பட்ஜெட்டுக்கு அப்படின்னா ஒரு டீசெண்டான ஹெட்ஃபோன் வாங்கி நல்ல சவுண்ட் கார்டு வச்சு நீங்கள் வந்து தாராளமாக வந்து மிக்சிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். There are a lot of successful songs that have been mixed entirely on headphones. ஸோ அதில் வந்து எந்தவித டவுட்டும் தேவையில்லை. இப்போது ப்ரோஸ் நான் சொல்லிட்டேன். கான்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து மானிட்டர் ஸ்பீக்கர் வச்சு மிக்ஸ் பண்ணுறப்போ லெஃப்ட் ஸ்பீக்கர் இருக்குது, ரைட் ஸ்பீக்கர் இருக்குது.
உங்களுக்கு அது ரிவர்ஸில் வரும். ஸோ லெஃப்ட் ஸ்பீக்கரில் ப்ளே ஆகிறது வந்து என் லெஃப்ட் இயரில் மட்டும் இல்லாமல் என் ரைட் இயர்லேயும் கேட்கும். ஏன்னா அந்த ரூமோட அக்வஸ்டிக்ஸும் இருக்குது. ஸ்பீக்கர் ஹெட்ஃபோன் மாதிரி டிஸ்க்ரீட்டாக வந்து லெஃப்ட் சேனலில் இருக்கிறது லெஃப்ட்டு மட்டும், ரைட் சேனலில் வர்றது ரைட் மட்டுன்ற மாதிரி வராது. ஒரு ப்ளீட் வரும். அந்த அக்வஸ்டிக்கல் என்வாயன்மெண்ட்டோட சவுண்டிங் வேறு இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஹெட்ஃபோனில் கிடைக்காது. ஸோ இதை வந்து ஒரு பெரிய டிஃபெக்டாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் காம்பேட் பண்ணுறதுக்கு இப்போ சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்தாச்சு. கேன் ஓப்பனர்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த ப்ளீடை வந்து அது உண்டு பண்ணும். அது தவிர இந்த நாய்மனோட வர ரைம் சாஃப்ட்வேர்லேயுமே அந்த ஃபங்க்ஷனாலிட்டி உண்டு. அதுதான் சொன்னேன், நான் வந்து ஒரு 40,000 ரேஞ்சில் வந்து நாய்மனோட ஹெட்ஃபோன் நீங்கள் வந்து வாங்கிட்டிங்கன்னா அந்த ரைம் சாஃப்ட்வேரோடு யூஸ் பண்ணுறப்ப போத் டால்பி அட்மாஸ், ஸ்டீரியோ ரொம்ப எஃபெக்டிவாக மிக்ஸ் பண்ணலாம். இது தவிர கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ சே மானிட்டரில் தான் மிக்ஸ் பண்ணும், ஹெட்ஃபோனில் பண்ணவே கூடாதுன்னு. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பேஸ் ஜட்மெண்ட் கொஞ்சம் கஷ்டம் ஹெட்ஃபோன்ஸில். அது வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் கெட்டிங் யூஸ் டு. மிக்சிங்கிறது ஒரு டீப்பான ஒரு சப்ஜெக்டு. டஸ் நாட் ஹேப்பன் ஓவர் நைட். ஸோ நீங்கள் நிறைய கேட்கணும், நிறைய பண்ணி பார்க்கணும். ப்ளஸ் வந்து அந்த ஹெட்ஃபோன் நீங்கள் ஒன்று வாங்குறீங்கன்னா யூ ஹாவ் டு கெட் யூஸ் டு த ஹெட்ஃபோன். நிறைய ரெஃபரன்ஸ் ட்ராக்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி ஹிட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பேஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ட்ரிபிள் இருக்குது, ஸ்னார் எப்படி கேட்குது, பேஸ் ட்ரம் எப்படி கேட்குது, எல்லாமே வந்து நம்ம இன்டர்னலைஸ் பண்ணணும். அப்படின்றப்ப தான் நம்ம சாங்கை மிக்ஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ட்ராக்கோட ரெஃபரன்ஸில் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா தான் வந்து நம்மளுக்கு சரியான பேஸ் அண்ட் ட்ரிபிள் லெவல்ஸ்லாம் நமக்கு புரியும். அண்ட் இட் ஆல் டேக் சம் கன்சிடரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹெட்ஃபோன்லேயே உங்கள் சாங்கை மிக்ஸ் பண்ணலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா கப்பல் ஆஃப் கேலிப்ரேஷன் சாஃப்ட்வேர்ஸும் வந்திருக்கு. லெவிட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ரிப்ளிகேட்டர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்துருக்கு. அது வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு இனோவேஷன் சொல்லணும். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெவிட்டோட எனி மைக்ரோஃபோன் ஆர் சவுண்ட் கார்டு இது மாதிரி எது வாங்கினாலும் இந்த சாஃப்ட்வேர் வந்து ஒரு லிமிட்டட் பீரியட் வரைக்கும் அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம மிக்சிங்கை என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம இப்போ லாஜிக் சாஃப்ட்வேர்க்குள்ளே இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பஸ்ஸில் நான் வந்து ஸ்பேஸ் ரிப்ளிகேட்டர் சாஃப்ட்வேர் நான் போட்டிருக்கேன். ஸோ ஸ்பேஸ் ரிப்ளிகேட்டர் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா யுவர் ஹெட்ஃபோன்ஸ்னு காட்டுறான் பார்த்தீங்களா. நான் அதில் DT990 Pro நான் செட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான ஹெட்ஃபோன்ஸ் அவங்க வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களோட ஹெட்ஃபோன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். என்னோடது DT990 Pro, நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து ஒரு கஸ்டம் ப்ரொஃபைல் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா உங்கள் காதுக்காக நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டேன்னா நான் லேட்டஸ்ட்டாக நான் என் இயர்ஸ்க்காக கேலிப்ரேட் பண்ண செட்டிங்கை நான் இங்கே செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் என் சாங்கை ப்ளே பண்ணேன்னா இந்த ஸ்டுடியோவில் இது எப்படி சவுண்ட் ஆகும் அப்படின்றத அதை ப்ளே பண்ணும். அடுத்த ஸ்டுடியோ போகலாம். ஃபார் ஃபீல்ட் ஸ்பீக்கர்ஸ் இங்கே மேலே இருக்குது பாருங்கள். யூ கேன் சேஞ்ச் டு தேட். ஃபார் ஃபீல்டு போட்டிங்கன்னா அந்த ஸ்பீக்கரோட சவுண்டு கேட்கும். அடுத்து வந்து இது வேறு ஒரு ஸ்டுடியோ. இதில் பேஸ் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இது ஒரு ஸ்டுடியோ. இது ஒரு சிம்பிள் ஹோம் ஸ்டுடியோ மாதிரி செட்டப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டுடியோ. இதை தவிர பார்த்தீங்கன்னா கன்சியூமர் அப்படின்ற ஏரியா இருக்குது பாருங்களேன். கார் இருக்குது, லிவிங் ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, டிவி. இப்போ லிவிங் ரூம் போகிறோன்னு வச்சுக்கோங்க.
ஒரு லேப்டாப்பில் எப்படி கேட்குமோ அதை நம்ம சிமுலேட் பண்ணலாம். இதே வந்து டிவி ரூமில் பார்த்தீங்கன்னா டிவி ஸ்பீக்கர், இது டிவி ஸ்பீக்கர். இதே இது வந்து ஒரு சவுண்ட் பார், ஸோ சவுண்ட் பார்னால் கொஞ்சம் அந்த பேஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காரில் டிரைவர் சீட், கார்லேயே வந்து பேசஞ்சர் சீட், ஃப்ரண்ட் சீட். ஸோ உங்கள் மிக்ஸை வந்து வெரைட்டி ஆஃப் பொசிஷன்ஸ்லேருந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணலாம். கன்சியூமர்லேயே வந்து லைவ் ஸ்பேசஸ் இருக்குது பாருங்கள். ஒரு கிளப், ஃப்ளோர் வித் க்ரௌட், பியானோ சிங்க்ரோ ஸ்டேஜ் ஏ. இந்த ஸ்டுடியோ உங்களுக்கு சூட்டபுளாக இருந்ததுன்னா, கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்னா நீங்கள் அதையே செலக்ட் பண்ணி இங்கே உங்கள் மிக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு வேறு என்வாயன்மெண்ட், காரில் எப்படி இருக்குது, உங்கள் லிவிங் ரூமில் எப்படி இருக்கும், அதே இது வந்து ஒரு கிளப்பில் போய் ப்ளே பண்ணால் எப்படி இருக்கும், அந்த டிஃப்ரெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸை நீங்கள் கேட்டு அதை நீங்கள் வந்து அந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு அங்கங்கே எடுத்துகிட்டு போய் முன்னாடிலாம் செக் பண்ணணும். அந்த காலத்துலலாம் எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஆடியோ மீடியா ஸ்டுடியோவில் நான் ஏதாவது பண்ணோன்னா அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு கேசட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துகிட்டு போய் காரில் கேட்போம். அதுக்கப்புறம் சின்ன கேசட் பிளேயரில் கேட்போம், வீட்டில் கேட்போம். எல்லாம் வந்து செக் பண்ணுறதுக்கு தான் அந்த மாஸ்டர் எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு அப்படின்ற விஷயம். இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டலி பாசிபிள். இது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு $100. இது $8,500 $9,000 ருபீஸ் வருது ப்ரைஸு. ஆனால் வந்து இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்கு லிவிட்டில். நீங்கள் வந்து எய்தர் வந்து எனி ஆஃப் த மைக்ரோஃபோன்ஸ் ஆர் அவங்களோட சவுண்ட் கார்ட்ஸ் இருக்குது. கனெக்ட் 2 அப்படின்னு ஒரு சவுண்ட் கார்டு இருக்குது. அதை கூட நான் ஒரு அப்கமிங் ரிவ்யூ நான் போட போகிறேன். இந்த கனெக்ட் 2ன்றது ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு சவுண்ட் கார்டு. ஸோ இந்த சவுண்ட் கார்டு வாங்கினா கூட இந்த சாஃப்ட்வேர் அதோட ஃப்ரீயாக பண்டில்டாக கொடுக்குறாங்க. ஒரு லிமிட்டட் டைமுக்கு தான் அந்த ஆஃபர் இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் செஞ்சு போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக. நன்றி.